ஒரு மிக மிக கஷ்டமான ஒரு வேலை வந்துங்க. கந்த சஷ்டி கவசத்திற்கு ஒரு உரை விளக்கம் கொடுப்பது மிக மிக கஷ்டமான ஒரு வேலை. நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் நிறைய உரைகளை படிக்கும் பொழுது கந்த சஷ்டி கவசத்தை அந்த அளவுக்கு ஆழமாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு யோக நிலை இருந்தால் மட்டும்தான் கந்த சஷ்டி கவசத்தை நம்மால் உரை விளக்கத்தை எழுத முடியும். 1857 பிறந்த தேவராய ஐயா அவர்கள் ஒரு கணக்கராக, அக்கௌண்டண்டாக ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிறார். அவர் கொங்கு பகுதியினுடைய சென்னிமலை முருகபெருமான் முன்பு இந்த கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக எழுதிவிட்டு சென்னிமலை முருகபெருமான் முன்பு முதலாக இதை பாடுறார். அதன் பிறகு தேவராய பெருமான் ஐயா திருச்செந்தூருக்கு வந்து தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அங்கே இருக்கிறார். காரணம், அவருக்கு தீராத ஒரு வயிற்று வலி அவருக்கு யாருனாலையும் குணப்படுத்த முடியல. அந்த யோக வேள்வியில, யோக நிலையில ஐயா அவர்கள் எழுதியது கந்த சஷ்டி கவசம். அது மட்டும் இல்லை, இதை எழுதிய தேவராய ஐயா அவர்கள் பெருமாள் கவசம், சிவ கவசம், நிறைய கவசத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான் நாம் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் போற்றி வணங்குகின்றோம். கந்த சஷ்டி கவசம் எல்லா வீட்டிலும் கூட நாம் எல்லோரும் படிக்கிறோம். இது இன்னுமே கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா, ஏன்னா அம்மா அவர்கள் வந்து யோக விளக்கம். நமக்கு அந்த யோக நிலை இருக்கும் பொழுது, நமக்கு அந்த ஆன்மீக தேடல் இருக்கும் பொழுது மட்டும்தான் என்னை பொறுத்தவரை அம்மா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இதே நமக்கு புரியும். இன்னைக்கு இந்த புத்தகத்தை வாங்கிட்டோம், சரி அம்மாவுடைய சீடர்களாக இருக்கிறோம், நம்ம எடுத்து படிப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 240க்கு மேலே கந்த சஷ்டி கவசத்தினுடைய வரிகள் மட்டுமே இருக்கு, வார்த்தைகள் இல்லை, வரிகள். ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு முருகபெருமானுக்காக பாடப்பட்ட ஒரு பாடல். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அந்த ஆன்மீக நிலை நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஐஐடி ப்ரொஃபஸர் ஐயா இருக்கிறாங்க, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன். இன்னைக்கு தான் விஞ்ஞானம் ஆன்மீகத்தை கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. ஆயிரம் ஆண்டுகள் இந்த பூமியில் பிறந்த எத்தனாயிரம் மனிதர்கள், பூமி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நடுவில் இருக்கு, எல்லாமே பூமியை சுற்றி வர்றாங்க அப்படின்னே ஆயிரம் ஆண்டுகள் நம்பி அதை வைத்து பல ஆயிரம் கோடி மக்கள் வாழ்ந்து மறைந்த பின்பு பூமி இந்த பிரபஞ்சத்தினுடைய நடுவில் இல்லை, சூரியன் இந்த பிரபஞ்சத்தினுடைய நடுவில் இருக்கு, அட்லீஸ்ட் இந்த கேலக்சிக்கு நடுவில் இருக்கு, அதை சுற்றி கோள்கள் சுற்றுதுன்னு அதை சொன்ன பிறகு யார் சொன்னாங்களோ அவர் அடிச்சே கொண்டாங்க. காரணம், அப்ப இருக்கக்கூடிய சர்ச்சினுடைய பாதிரியர்கள் இதெல்லாம் புது விளக்கமா இருக்கே அப்படின்னு. ஆனால் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய ஆன்மீகத்தில் நாம் இதையெல்லாம் எப்பொழுதோ கணித்து துல்லியமாக ஒரு கோள்கள் எங்கே இருக்குது, எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அதனுடைய ரொட்டேஷன் எப்படி இருக்குது. ஏன் இன்னைக்கு சாட்டன் அப்படிங்கிற கோள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியத்தை அன்னைக்கே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சாட்டன் என்கின்ற கோள் பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு நாள், தன்னைத்தானே சுற்றக்கூடிய ஒரு நாள். தன்னைத்தானே சுற்றக்கூடிய நேரம் என்பது பூமியை, சூரியனை சுற்றி வருகின்ற நேரத்தை விட தன்னைத்தானே சுற்றுகின்ற நேரம் அதிகம் என்பதை நாம் கணிச்சிருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன். இன்னைக்கு தான் விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து ஆமாம் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்முடைய சனாதன தர்மத்தில் குறிப்பாக இந்த பாரத எல்லைக்குள்ளே எப்படி அவர்களால் சொல்ல முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த மனித நிலையை கடந்து தன்னுடைய புரிதலை நமக்கு ஒரு செய்தியாக, ஒரு பாடலாக, ஒரு காப்பியமாக எழுதிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு யோக நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அம்மா சகுந்தலா அவர்களை போன்ற ஆன்மாக்கள் நமக்கு தேவைப்படுறாங்க.